நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறியானது நினைவு வரும் நிலையில் சென்னை டி நகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அவசர செயற்குழு கூட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. மாநில செயற்குழுவில் எடுக்கும் முடிவு பெரும்பான்மை அடிப்படையில் தேர்தல் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக கூட்டணியில் இணைந்து பணியாற்றி வருகிறது. இதுவரை 3 பொதுத் தேர்தல்களை சந்தித்து வருகிறது. இந்த 3 பொதுத் தேர்தலும் குறிப்பிடத்தக்க வெற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெற்றிருக்கிறது. குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலின் போது 2 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று கொடுத்த 6 தொகுதிகளில் 4 தொகுதிகளை தோல்வியடைந்தது. அந்த 2 தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரக்கோட்டை, நாகை மாவட்டம் கீழ்வேலூர் என 2 தொகுதியில் வெற்றி பெற்று மீதமிருக்க தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்தது. அதன் பிறகாக 2024 மக்களவை தேர்தலின் போது 2 தொகுதிகள் பெற்று அந்த 2 தொகுதியிலுமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வெற்றி பெற்றது. திண்டுக்கல் மற்றும் மதுரை என 2 தொகுதிகள் பெற்று அந்த 2 தொகுதியிலுமே வெற்றி பெற்ற நிலையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்றும் நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இந்த தொடர் இழுபறியின் காரணமாக திமுக கூட்டணியில் கடந்த 10 நாட்களாக அடுத்த கட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. இதுவரை திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 இடங்களும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 இடங்களும், ஐயுஎம்எலுக்கு 2 இடங்களும், அதே போல காங்கிரஸ் கட்சிக்கு 28 இடங்களும் ஒதுக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக புதிய கட்சி வருவதாக கூறி இடங்களை குறைத்துக் கொள்ள ஏற்கனவே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, மதிமுக, ஐயுஎம்எல் உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய இடத்தை குறைத்துக் கொண்டிருக்கின்றன. மதிமுக 2 இடங்களையும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 1 இடங்களையும், ஐயுஎம்எல் 1 இடங்களையும் குறைத்துக் கொண்ட நிலையில் தற்போது அதே கோரிக்கை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் வைத்து அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் 1 இடங்களை கடந்த முறை பெற்ற அந்த 6 இடங்களுக்கு பதிலாக தற்போது 5 இடங்கள் என்ற அந்த 1 தொகுதிகளையும் குறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அதே கோரிக்கை தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் வைக்கப்பட்டது. இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே திமுக கூட்டணியில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. 3 கட்ட பேச்சுவார்த்தையும் முடிவடைந்து தோல்வியில் முடிந்ததாக சொல்லப்படுகிறது. என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் இந்த முறை இரட்டை இலக்கில் நாங்கள் இடங்களை கேட்போம் என்று வெளிப்படையாகவே அவர் செய்தியாளர் சந்திப்பின் போதே தெரிவித்தார். அது மட்டுமல்ல, புதிதாக வரக்கூடிய கட்சிகளுக்கு இடம் கொடுத்தால் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற அடிப்படையில் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இந்த கூட்டணியில் தொடர்ந்து வருகிறோம். எனவே எங்களுக்கு மதச்சார்பற்ற கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு பக்கம் என்னவென்றாலும் எங்களுடைய கட்சியை வலுப்படுத்த வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கிறது. இதே அடிப்படையில் கூடுதலாக இடங்கள் வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்தார். அதே போல திமுக சார்பில் நின்ற அனைத்து கட்சிகளுமே கேட்டாலும் கூட சிபிஎம்முக்கு பிறகாக தற்போது விசிகே மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் சிபிஎம் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அவர்களும் ஒப்பந்தம் போட வேண்டும் என்று கடந்த 1 வார காலமாக திமுகவை பொறுத்தவரைக்கும் எந்த கட்சியும் அழைக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முதற்கட்டமாக சிபிஎம் உடையான அந்த ஒப்பந்தம் முடிவடைந்தால்தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது சிபிஎம் இது குறித்து வாய் ஏதும் திறக்காமல் குறிப்பாக எங்களுக்கு 6 இடங்கள் கொடுத்தால் மட்டும் நாங்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவோம், 6 இடங்கள் என்றால் மட்டும் அழையுங்கள் என்று திமுகவிடம் விடாப்பிடியாக சொல்வதாக சொல்லப்படுகிறது. அதே போல திமுக தரப்போ 5 இடங்களுக்கு மேல் எங்களுக்கு சிபிஎம் கொடுக்க முடியாது என்று அவர்களும் விடாப்பிடியாக சொல்வதன் காரணமாக இந்த தொடர் இழுபறியின் காரணமாக அவசர செயற்குழு கூட்டம் தற்போது சீனர்கள் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டம் எடுக்கும் இந்த செயற்குழு கிட்டத்தட்ட மொத்தம் 19 பேர் இருக்கிறார்கள். இந்த 19 பேரில் 17+2 என்ற அடிப்படையில் தற்போது பேபி அவர்களும் வந்திருக்கிறார்கள். அந்த கூட்டம் எடுக்கும் முடிவின் அடிப்படையில் தான் அடுத்த கட்டமாக இன்று மாலை, அதாவது இன்று 2:30 மணி மதியம் நடைபெறும் கூட்டத்தின் போது இது தீர்மானமாக கொண்டு வந்து செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தான் மாநில குழுவுக்கு அனுப்பப்படும். பொதுவாக மாநில குழு எந்த ஒரு செயற்குழு கூட்டத்தினுடைய தீர்மானத்தையும் புறக்கணித்ததில்லை. அதன் அடிப்படையிலே விவாதம் நடைபெற்று ஒரு முக்கிய முடிவிற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும்
கடந்த 2017 முதல் ஒவ்வொரு ஆண்டுகளாக தேர்தலை சந்தித்து வரும் நிலையில் தற்போது அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த முடிவு என்பது 2016 சட்டமன்ற தேர்தலில் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாக கருதப்படும். அதே போல இன்னும் சற்று நேரத்தில் தங்களுடைய முடிவையும் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரி கருத்து. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.